பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது. ஜார்ஜ் அன்மியூட் பண்றேன் 5%. சார், அதாவது இப்ப இது வந்துட்டு டைரக்டா நீங்க பொருள் விற்கிறேன் அப்படிங்கிறீங்க, ஆனா ரேட் மட்டும் வெளியில இருக்கிறத விட ஏன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே ஓகே, அதான் ஓகே. அதான் ப்ராடக்டோட ரேட் வந்து ஏன் வந்து அதிகமா இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஏன் விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ நான் அதுக்கு வந்து தெளிவா பதில் சொல்றேன். எல்லாருமே நல்லா கவனமா கவனிங்க. இப்ப வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து வெளியில இருக்கிற ப்ராடக்டை விட இது வந்து இங்க கம்மி அப்படிங்கிறது இங்க வந்து யாருமே வந்து சொல்லல. வெஸ்டேஜோட ப்ராடக்ட் வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டை விட இங்க வந்து வெஸ்டேஜ்ல வந்து எல்லா பொருளுமே விலை கம்மி, வெளியே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளை விட வெஸ்டேஜோட ப்ராடக்ட் விலை கம்மி அப்படிங்கிறது நம்மளோட மார்க்கெட்டிங் பாயிண்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டிக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குற மாதிரி வெஸ்டேஜோட ப்ராடக்ட்டுக்கு அந்த குவாலிட்டிக்கு நீங்க ஒரு பிரைஸ் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அங்க நீங்க எப்படி வந்து 40% வந்து மேனுஃபேக்சருக்கு போய் 60% வந்து நிறைய அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்ல இருந்து ஒரு நேஷனல் லெவல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு, நேஷனல் லெவல்ல வந்து ஒரு கமிஷன் ஹோல்டர் இருப்பாரு, அடுத்து ஸ்டேட் லெவல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருப்பாரு, அடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இருப்பாரு, அடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொரு சிட்டி வைஸ் பிரிவாங்க. அங்க வந்து குடோன் ஹோல்டர் ஸ்டாக் ஹோல்டர் இருப்பாங்க. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பஸ்ல வேன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, டூ வீலர்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரீட்டைல் ஷாப்புக்கு வரும். அந்த ரீட்டைல் ஷாப்ல இருக்கிறவரும் ஒரு லாபம் இருந்துதான் அவர் வந்து அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்பாங்க. அப்ப எம்ஆர்பில இருந்து ஒரு 40% தான் அந்த ப்ராடக்டோட காஸ்ட், அந்த மேனுஃபேக்சரோட காஸ்ட் எல்லாமே அந்த 40% அடைஞ்சிரும். எம்ஆர்பி ரேட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா இருக்கு அப்படின்னா 40 ரூபா தான் அதோட உற்பத்தி விலை, உற்பத்தியாளரோட லாபம் எல்லாமே 40 ரூபாய் அடங்கிடும். 100 ரூபாய்க்கு அந்த பொருள் நம்ம கைக்கு வருது. எக்ஸாம்பிள் வெளியில வெஸ்டேஜோட பொருளும் ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து டிபி ரேட் வந்து 100 ரூபா இருக்கு அப்படின்னா, இப்போ எம்ஆர்பி ரேட் வந்து நமக்கு 100 ரூபா இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் எம்ஆர்பி ரேட் 100 ரூபா இருக்கு அப்படின்னா அதோட உற்பத்தி விலை 40 ரூபா தான். சரி, உண்மை அதுதான், உற்பத்தி விலை 40 ரூபா தான். அதுக்கப்புறம் அந்த இந்த எதுக்கு அந்த பொருள் வந்து எம்ஆர்பி வந்து 100 ரூபா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வெளியே வாங்குனீங்க அப்படின்னா அந்த 40 ரூபால இருந்து மீதி இருக்கக்கூடிய 60% வந்து பல பேருக்கு போதா. அந்த பல பேர் யாரு? அந்த ஸ்டாக் ஹோல்டர், கடை வச்சிருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், மல்லிகை கடையில வச்சிருக்கிறவங்க, ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் ஸ்டாக் வச்சிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதை வாங்கி கை மாத்தி விடுறவங்களாம் யாரு? பணக்காரங்க. அந்த விளம்பரத்துக்கு வராங்கல்ல, கோலி, தோனி, இன்னும் எத்தனையோ செலிபிரிட்டிஸ் வராங்க இல்லையா, அந்த அவங்களாம் யாரு? பணக்காரங்க. அவங்களுக்கு தான் அந்த காசு போகுது. பணக்காரங்க தான் மேலும் மேலும் பணக்காரங்க ஆகுறாங்க. ஆனா வெஸ்டேஜோட பொருளும் அதே தான். எம்ஆர்பி வந்து 100 ரூபா போட்டிருக்கு, அந்த பொருள் உற்பத்தி விலை 40 ரூபா தான். இங்க எதுக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க அந்த மீதி இருக்கக்கூடிய 60 ரூபா, அந்த மீதி இருக்கக்கூடிய காசு யாருக்கு போகுதுன்னா நமக்கு போகுது. பாருங்க, எம்ஆர்பி ரேட் அந்த 40 ரூபாய்க்கே வெஸ்டேஜ் வித்தாங்க அப்படின்னா எப்படி அந்த வெஸ்டேஜ் அந்த பொருள் வந்து மக்களுக்கு போய் சேரும்? யாரு ப்ரொமோட் பண்ணுவா? இங்க பாருங்க, அங்க ப்ரொமோட் பண்றவங்களுக்கு அவங்க காசு தர மாதிரி இங்க நம்ம ப்ரொமோட் பண்றோமா நமக்கு காசு தராங்க. அந்த அந்த மீதி இருக்கக்கூடிய காசு எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம ப்ரொமோட் பண்றோம். நான் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி காசு தருவாங்க? வெஸ்டேஜ் கம்பெனி 40 ரூபாய்க்கு அந்த பொருள் உற்பத்தி பண்றாங்க, 40 ரூபாய்க்கு உங்க கையில வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி நீங்க வாங்குவீங்க? யார் உங்களை வாங்க சொல்லுவா? யார் உங்களை ஃபாலோ பண்ணுவா? யார் உங்களுக்கு டவுட் சொல்லி தருவா? யாரு ப்ரொமோட் பண்ணுவா? வெஸ்டேஜ் கம்பெனி இப்ப 40 ரூபாய்க்கு உற்பத்தி பண்றாங்க, 40 ரூபாய்க்கு நாங்க விற்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப இங்க யாருக்குமே இன்கம் தரல. எப்படி அது போய் மக்கள் மத்தியில போய் சேரும்? யாரு ப்ரொமோட் பண்ணுவா? யோசிச்சு பாருங்க. அப்ப ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இல்லாம வெளியே ப்ராடக்ட் வெளியே போகாதுங்க. ஆனா ட்ரெடிஷ்னல் செல்லிங்ல ப்ரொமோஷன் யார் பண்றாங்கன்னா ஆல்ரெடி பணக்காரங்க தான் பண்றாங்க. பணக்காரங்களே தான் மேலும் மேலும் பணக்காரங்க ஆகுறாங்க. அதுக்கு பதிலாக தான் ஒரு மாற்றம்னா, அதுக்கு ஒரு மாற்றமா வந்ததுதான் டைரக்ட் செல்லிங். அமெரிக்கால கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குற காசு பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்க ஆகிறதுக்கு பதிலா சாதாரண மக்களே பணக்காரங்கள் ஆகலாமே, அவங்களுக்கு கொடுக்குற காசு இங்க கொடுக்கலாமே, வாய்மொழி மூலியமா மக்களுக்கு போய் சேரட்டும், அவங்களுக்கு கொடுக்குற காசு இங்க கொடுக்கலாமே கொண்டு வந்ததான். வெஸ்டேஜ் கொண்டு வரல இந்த கான்செப்ட. ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடி வேற கண்ட்ரில இது பண்ணதா, அது வந்து வெஸ்டேஜ் கம்பெனி கரெக்டா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் பொருள் ஆனா குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப போடுற சட்டையில இருந்து செருப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வெளியே வந்து சந்தையில இல்ல பிளாட்ஃபார்ம்ல 200 ரூபாய்க்கு கூட தான்
ஷர்ட் விக்குது. நம்ம 200 ரூபா சட்டை போடுறோமா? ஒரு ஒரு 1000 ரூபாய் இல்ல 500 ரூபாய் ஷர்ட், ஓரளவுக்கு டீசென்டான சட்டை போடுறோம். நீங்க ஷோரூம் போய் பாருங்க, crocodileன்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஷர்ட் கம்பெனி. மினிமம் 2000 தான். ஏரோன்னு இருக்கு, அப்புறமேட்டு பீட்டர் இங்கிலாண்டுன்னு இருக்கு. மினிமம் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அந்த சட்டைலாம் போடுறாங்கல்ல, குவாலிட்டிக்கு தான் காசு கட்டுங்களா. போடுற சட்டையில இருந்து செருப்புல இருந்து சாப்பிடுற தோசை வரைக்கும் எல்லாத்துலயும் குவாலிட்டி இருக்கு. தோசை நீங்க பிளாட்ஃபார்ம்ல சாப்பிட்டீங்கன்னா 20 ரூபா, ஓரளவுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா ஒரு தோசையே 600 ரூபா. ஏன் ஏன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் யாரும் தோசை சாப்பிடுறது இல்லையா? ஏன் ஏன் அந்த தோசை வெளியே கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஏன் போய் சாப்பிடுறாங்க? விரும்பி தானே சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுதானே சாப்பிடுறாங்க, இல்ல ஏமாத்துறாங்களா? தெரியும்ல. அதே மாதிரிதான் வெஸ்டேஜோட ப்ராடக்ட் இந்த ரேட்டு தான் இருக்கும், இப்படிதான் இருக்குது. இதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் சேர்றாங்க. அப்படி சேர்றதுனாலதான் இங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. இது எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. நிறைய பேர் சேர்றது இல்ல. ஆமா, நிறைய பேர் சேராம வெளியே இருக்காங்க. பட் அப்படி நிறைய பேர் சேராம ஒரு சிலர் சேர்ந்ததுனாலயே எனக்கு 3 வருஷத்துல நான் இவ்வளவு பெரிய டீமை டெவலப் பண்ணி இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அவ எல்லாரும் சேர்ந்திருந்தாங்கன்னா, எல்லாரும் உள்ள வந்திருந்தாங்கன்னா வரமாட்டாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி இருக்கும் போதே டீமை டெவலப் பண்றதுக்கே நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு இல்ல எத்தனை பேர் லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய டீம் வந்திருக்கு. இதுதான் யதார்த்தம், இப்படிதான் இருக்கும். யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ உள்ள வர போறாங்க. ஓகேங்களா? யாருக்கு இது நாயன் படுதா உள்ள வந்து வாங்க போறாங்க. அநியாயன் பட்டுச்சுன்னா வாங்காதீங்க. அநியாயன் படுறவங்க வாங்குறது இல்ல. ஓகேங்களா? அநியாயன் எப்படி படுதுன்னா சொல்றவங்க கரெக்டா சொல்லி புரிய வைக்கிறது இல்ல. கரெக்டா சொல்லி புரிய வச்சோம்னா இது பண்ணி வாங்க போறாங்க. நியாயம்னு பட்டுச்சுன்னா வாங்க போறாங்க. இங்க பாருங்க, நீங்க நீங்க சாதாரணமா நீங்க வெளியில வாங்குறீங்க, ஒரு சோப்போ இல்ல ஒரு ஷாம்போ இல்ல ஒரு பேஸ்டோ, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? இப்ப இந்த நாடு சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த ஒரு 70 வருஷத்துல மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த நம்மளோட ஆயுட்காலமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே போட்டிருந்தாங்க. இந்த ஜஸ்ட் பாருங்க, 5000 வருஷமா மனிதர்கள் உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்த இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும், இந்த கம்ப்யூட்டர் யுகத்துக்கு அப்புறம் மட்டும், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் மட்டும், ஓகேங்களா, இந்த சானிட்டரி நாப்கின் இந்த மாதிரி இந்த நாப்கின்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டுமே மனிதர்களோட வாழ்க்கை சுழற்சியே மாறிடுச்சுன்றாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லாம நம்ம நேச்சுரலா வாழும்போது எவ்வளவோ பெட்டரா இருந்தோமே. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம இதெல்லாம் தான் நமக்கு என்னன்னா, காசு கம்மியா இருக்கணும். 10 ரூபாய்க்கு பேஸ்ட் கிடைக்குதா, நான் அதை வாங்கி யூஸ் பண்ணுவேன். நீங்க 10 ரூபா பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கும் உங்களுக்கு அல்சர் வரும், உங்களுக்கு இது டயபெட்டிஸ் வரும், ஒபிசிட்டி வரும். அதுக்கும் லிங்க் இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஓகே, நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து சோப்புல இருந்து ஒவ்வொரு நோய்க்குமே லிங்க் இருக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் அதுக்கும் கனெக்ட் ஆகுதுன்றாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம சின்ன சின்ன பொருள்ல இருந்தே நம்ம நல்லதா கரெக்டானதை யூஸ் பண்ணணும். இப்ப வெஸ்டேஜ் கம்பெனி எவ்வளவோ குவாலிட்டியா அமேசிங்கா ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், எடுத்துட்டு போய் 10 ரூபா சோப்பு ஷாம்பு பேஸ்டோட கம்பேர் பண்ணிட்டு ஐயோ தூரம், ஐயோ அதிகம்னு நம்ம அடிச்சுட்டு ஓடுறோம். நீங்க போய் பாருங்க, வெளியில நம்ம போடுற சட்டையில குவாலிட்டி பாக்குறோம், செருப்புல குவாலிட்டி பாக்குறோம். ஓகேங்களா? நம்ம வெளியே போகும்போது நம்ம டிப்டாப்பா போறோம். ஆனா நம்ம என்ன சோப்பு போடுறோம், என்ன நம்ம ஷாம்பு போடுறோம், என்ன மாதிரி குக்கிங் ஆயில் நம்ம யூஸ் பண்றோம், எல்லாம் அதெல்லாம் மட்டம். ஏன்னா அதெல்லாம் யாரு கண்ணுக்கு தெரிய போகுது, அதெல்லாம் உள்ளதானே போகுது. நம்ம வெளியே போகும்போது நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கணும், நல்ல பேண்ட் போட்டிருக்கணும், நல்ல சாரி கட்டிருக்கணும், டாப் போட்டிருக்கணும், நல்ல செருப்பு போட்டிருக்கணும், அதுதான் பாக்குறாங்க. அதுல காமிக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ், அதுல காமிக்கிற குவாலிட்டிய போடுற நம்ம யூஸ் பண்ற எஃப்எம்சிஜிலயோ இல்ல குக்கிங் ஆயில்லயும் காமிக்க மாட்டேங்கிறோம். பாருங்க, ஆயில் நல்லா இருந்தாதான், நம்ம சமைக்கிற ஆயில் நல்லா இருந்தாதான் நம்ம ஆயுள் நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமைக்கிற சாப்பாட்டுல எல்லா சாப்பாட்டுலயுமே நீங்க தோசை சுட்டாலும் நம்ம ஆயில் கலக்குறோம். நம்ம வெளியே பப்ஸ் வாங்கினாலும், நீங்க எந்த குழம்பு வச்சாலும், பொரியல் பண்ணாலும் எல்லாத்துலயும் ஆயில் கலக்குறோம். நீங்க 3 நேரத்திலயுமே, நீங்க காலையில, மதியம், சாயந்தரம், நைட்டு எப்ப சாப்பிட்டாலுமே ஆயில் அப்படிங்கிறது அதுல உள்ள போயிட்டே இருக்கும். ஆயில் மிக்ஸ் பண்ண ஃபுட்டு உள்ள போயிட்டே இருக்கும். நோட் பண்ணிருக்கீங்களா? அக்செப்ட் பண்றீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அந்த ஆயில் மட்டும் மோசமா இருந்ததுன்னா, அந்த ஆயில் குவாலிட்டி இல்லாம இருந்ததுன்னா, நம்ம 3 நேரமும் நம்ம எடுக்கிற ஃபுட்ல உள்ள போயிட்டே இருக்குது. கெமிக்கல், மருந்து, உடம்புக்கு தேவையில்லாத, ஆரோக்கியம் இல்லாத உணவு உள்ள போயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆயில மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா எவ்வளவு ஆயிலே சூப்பரா இருக்குங்க. வெஸ்டேஜ்ல
ரைஸ் பிரான் ஆயில் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், பிளைண்டா வெளியில இருக்கக்கூடிய பாம் ஆயில், க்ரூட் ஆயிலோட கம்பேர் பண்ணிட்டு விலையை மட்டும் தான் கம்பேர் பண்றோம். நான் வாங்குற ஆயில் ஜஸ்ட் வந்து லிட்டர் வந்து 150 ரூபா தான், 100 ரூபா தான் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு வெஸ்டேஜோட ஆயில யூஸ் பண்றதே இல்லை. அப்புறம் எப்படிங்க நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது? யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின். சரி, ஓகே.